இப்போ எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறாரு, சீமான் பிரச்சாரம் பண்ணுறாரு, இது போல் பல கட்சி தலைவர்களும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கேயுமே இந்த பிரச்சனை இல்லை. இது வந்து எங்கேயுமே இந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் இல்லையே. அதிக கூட்டம், எங்க போனாலும் கூட்டம் வராங்க. அதனால உண்மையிலே இது சமாளிக்க முடியாத வரலாறு காணாத ஒரு விஷயம். கொஞ்சம் மாற்றலாம் அந்த பிரச்சார வடிவத்தை மாற்றலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊர்வலமா போறது தான் அந்த ப்ராப்ளம். இது உண்மையிலேயே சேலஞ்ச் தான் சார். நாட் ஒன்லி ஃபார் போலீஸ், எல்லாம் சவால் தான். மக்கள் வெள்ளமாக வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல சவால் சொல்லலாம், ரெண்டு செகண்ட் டைம்னா சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல, நீங்க அந்த காணொலிகளே அங்கேயே பாத்தீங்கன்னா ஆதரவாளர்கள், கட்சியுடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் என்ன பண்றாங்கன்னா வழி வந்து இது பண்றாங்க, சீர் செய்யறாங்க. அவ்வளவோ செஞ்சுமே எல்லாரும் ஈடுபட்டு முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்கோப்பா இதை கொண்டு போகணும், பாதுகாப்பு அவர்களே கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இப்போ கோடங்கை அப்புறம் சார், கோடங்கை சார் வணக்கம் சார். இந்த வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜயோட அந்த பிரச்சாரத்தில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து பெரம்பூர்ல இருந்து குளத்தூர் செல்வதற்குள் ஏற்பட்டதால் தான் வந்து அந்த கூட்டத்தை ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. மற்ற தலைவர்களுக்கெல்லாம் கூட்டத்தை விட விஜய்க்கான அந்த கூட்டம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதிக கூட்டம் வந்து ஒரு அலையாக மக்கள் வந்து சேர்வதால் வந்து இந்த கரூர் போன்ற ஒரு நிகழ்வு குளத்தூரிலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதால் தான் அடுத்த பயணத்தை ரத்து செய்து விட்டதாக கூறுகிறார்கள். இப்போ நம்ம ஜேம்ஸ் மார்டின் என்ன சொல்கிறாருன்னா, பெரம்பூரை நல்ல இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ஆனால் குளத்தூருக்கு வந்து அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணலை. ஆனால் அவளை லேட்டாக ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் உண்மையிலேயே அவர் வாகனம் செல்ல முடியாத அளவுக்கு நகர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது. இங்கே வந்து குளத்தூரில் இது போன்ற ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட விடுமோ என்பதால் தான் வந்து அந்த தொடர்ந்து பேசாமல் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக முடியாமல் அந்த ரத்து செய்ய வேண்டி நேரிட்டது என்று கூறுகிறார்கள். உண்மையிலே அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டம் கூடுவதால் வந்து இப்போ இருக்கிற அந்த நிர்வாக நடைமுறைகளால் விஜய்க்கு கூடக்கூடிய அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுவதாக நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? சார், நம்ம நிறைய நேரங்களில் இதே அரங்கில் நிறைய நம்ம பேசியிருக்கோம். தாவேகா தொடர்பாக பல விஷயங்கள் பேசும்போது நான் எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து விஜய் வந்து நடிகராக அவரை பார்ப்பதற்கு வருகிற கூட்டம் வந்து அவங்க தொண்டர்களா, ரசிகர்களா அல்லது வெறும் பார்வையாளர்களா நமக்கு தெரியாது சார். விஜய் வந்தா கூட்டம் வருது இல்லையா? அந்த கூட்டத்தை ரசிகர் கூட்டம் இவங்க சொன்னாங்க. இப்ப சகோதரர் கூட பேசும்போது சொன்னார், பெரம்பூர்ல எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு, ஆனா வந்து இங்க வேண்டுமென்றே போலீஸ் வந்து கொடுக்கல, அது வந்து ஆளுங்கட்சியினுடைய சதி அப்படின்னு பேசினாரு. ஏன்னா இங்கதான் மாற்று கருத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லா நிர்வாகங்களும் கம்ப்ளீட்டா என்டையரா தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டுல போயிருச்சு. இதைத்தான் அவர் நேரா போய் வந்து அர்ச்சனா பட்நாயக் கிட்ட புகாரும் கொடுக்கிறாரு. இன்னொரு விஷயம், யார் சார் இவருக்கு ரோட் ஷோக்கு பர்மிஷன் கொடுத்தா? இன்னொரு விஷயம், இவங்க கேட்ட அனுமதியில இந்த இடத்துல நாங்க வந்து பரப்புரை பண்ண போறோம், எவ்வளவு பேர் வருவாங்கன்னு கேட்டதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லியிருந்தாங்க, இத்தனை பேர் இந்த நம்பர்ஸ் தான் வருவாங்கன்ட்டு. இந்த தொண்டர்களை அல்லது இந்த ரசிகர்களை சொன்னா கட்டுப்பாடாக அவர்கள் தலைவன் சொன்னா கேட்க முடியாதவர்களை வைத்திருந்தால் அவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்? இன்னொரு விஷயம், எல்லா பரப்புரையிலும் இவர் சொன்னாருங்க கூட்டமே இல்ல அப்படின்னு சொன்னார் இல்லையா? எடப்பாடி மயிலாப்பூர்ல கூட்டம் ஆரம்பிச்சாரு, பரப்புரை அங்கதான் ஆரம்பிச்சாரு. அவருக்கும் அங்க தெருமுழுக்க ஆட்கள் தான் இருந்தாங்க. காஞ்சிபுரத்துல உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிச்சாரு, அந்த வழிநடுக்க கூட்டம் இருக்குதான் செய்தது. நீங்க திருவாரூர்ல போனாரு, கூட்டம் இருக்குதான் செய்தது. எல்லா சீமானுக்கு இருக்குது, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கூட்டம் இருக்கு. அவர்கள் எல்லாம் தொண்டர்களாக அதை மாற்றப்பட்ட நபர்களாக இருக்காங்க, அரசியல் படுத்தப்பட்டவர்களா இருக்காங்க, நெறிப்படுத்தப்பட்டவர்களா இருக்காங்க. இங்க வருகிறவர் எல்லாரும் வெறும் பார்வையாளரா வரான். விஜய் அண்ணாவை பார்க்கணும், செல்ஃபி எடுக்கணும், கோஷம் போடணும். அடிப்படையில நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கா இல்லையா? நம்ம டிரான்ஸ்பார்மர் மேல ஏறணுமே, நம்ம வந்து கேட்டை உடைச்சிட்டு போறோமே, பேரிகார்டை உடைச்சிட்டு தாவி போறோமே, கதறி அழுவுறோமே, நம்மள ஏறி கூச்சி மேல போறானே, அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களாக இவங்க இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து இவர்களை நம்ம வந்து நெறிப்படுத்துங்கன்னு சொல்றோம். அப்படி சொன்னா நம்ம மேல ஏதோ நாம வந்து அவர்களுக்கு எதிராக பேசுற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரே விஷயம் சார், இன்னும் அடுத்தவர் மீது பழி போட்டு எவ்வளவு காலத்துக்கு நீங்க காலம் தள்ள போறீங்க? அப்ப பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க, மக்கள்கிட்ட வந்து மக்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்ல மாட்டீங்க. எங்க வந்தாலும் திமுக எதிர்ப்பு, திமுக வீட்டுக்கு அமைச்சிடலாமா? அவங்கதான் இப்ப இல்லையே, ஆட்சி அதிகாரத்துல இல்ல, தேர்தல் களத்துல நிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்வதற்கு துப்பு இல்ல. அங்க பூரா வேட்பாளரே மாத்தி சொல்றாரு. இதுக்கு யார் திமுக சதியா சார் பேரை மாத்தி சொல்றதுல? தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம், நம்ம அவ்வளவு கடுமையான வார்த்தைகள் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், பெரம்பூர்ல கொடுத்த பாதுகாப்பா ஏன் குளத்தூர்ல கொடுக்கல? இல்ல கொடைங்க பிரதர், பெரம்பூர்ல கொடுத்த அந்த ஏற்பாடுகள், பேரிகார்டு, அங்க உள்ள காவலர்கள் எண்ணிக்கை குளத்தூரில் கொடுக்கவில்லை என்பது நேரடியாக பார்த்தவர்களோட புகாரா இருக்குது.
அங்க வந்து பெரிய அளவுல கூட்டம், அதுதான் பெரிய நான் அளவுல சொல்ல வரேன். அவர் பேச்சிலேயே ஆடியோவில் பிரச்சனையா இருக்கு. குளத்தூர்ல அவர் சொல்ற மாதிரி நிறைய பேருந்துகள் அந்த பகுதியில அப்படியே இயக்கி இருக்கிறாங்க. அது சார், ஏன் அதெல்லாம் பண்ணாங்க யார் அப்படிங்கிறது சார் அவரோட ஏற்பாடு கேள்வியா இருக்கு. பண்ணணும்? அங்க நிர்வாகம் இல்லையா? கட்சி ஆள் இல்லையா? அங்க மாவட்ட செயலாளர் கிடையாதா? அதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ண வேண்டியது? யார் செய்யணும்? அதெல்லாம் போலீஸா வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கும். கூட நின்னு எல்லா கட்சியிலயும் அவர்கள் தான் நிக்கணும். சார் இந்த இடத்துல நிக்கணும், எங்க கட்சிக்காரனால ஒதுங்கி நிப்பான், நீங்க வந்து இதெல்லாம் செய்யுங்க. காவல்துறை சார், காவல்துறை தடுத்தாலும் பிரச்சனை. என்னை காவல்துறை தடுத்து விட்டது, தடியடி நடத்துது, எங்களை உள்ள விடல, அதுக்கும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது இவர்களுக்கு ஒரு பழமொழி சொல்றேன் சார், ஆட தெரியாதவனுக்கு மேட கோணல்னு சொல்ற கதை தான். நீங்க வந்து என்ன வேணா பேசலாம்,